ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்குள்ள வீடியோ வந்து காக்கடைல்ஸ் சேல்ஸ் வீடியோ தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்மகிட்ட கொஞ்சம் காக்கடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் விட்டோம், ஸ்டோர் சிக்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாத்துக்குமே சேல்ஸ் ஆட் தான். ஸோ நான் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது காய்ஸ், நம்ம ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் எல்லா சிக்ஸையுமே வெளியே கொண்டு வந்து விட்டோம். ஸோ அப்போவே சொல்லியிருப்பேன், எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப அழுக்கா டர்ட்டியாக இருக்கும். அல்பினோஸ் எல்லாமே பார்க்க ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ எல்லாமே சிக்ஸ் பாக்ஸுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு மேலே பட்ட அழுக்கு. அப்புறம் நம்மளும் ஒரு சின்ன கேஜில் கீழே உள்ள கேஜில் தான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே எல்லா பேர்ட்ஸுமே நல்லா அழுக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸோ சிக்ஸ் பொதுவாக வந்து குளிக்காது. நிறைய பேர்ட்ஸ் அதுவாக தண்ணி வச்சோன்னா குளிக்கணும். பெரிய பிளேட்டில் தான் தண்ணி வைக்கிறோம், ஆனாலும் எதுவுமே குளிக்கலை. ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாத்துக்கு மேலேயுமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விடலான்னு ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். ஸோ இன்றைக்கி பண்ணி விட்டோன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அது ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ நாளைக்கு நம்ம சேல்ஸுக்கான வீடியோ எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அந்த கிளிப்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சும்மா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற ஒரு சின்ன ஒரு கிளிப்பு. அப்போ காய்ஸ், என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ காய்ஸ், காக்கடைல்ஸ் வந்து நம்மகிட்ட அல்பினோஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ எல்லா பேர்ட்ஸுமே ஒரு 4 டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து இறங்கினது. ஒரு 2 பேரில் உள்ள 2 கிளச்சு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிளச். ஸோ அதாவது இதுக்கு முந்தின கிளச்சில் வந்து நம்ம விட்ட டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா 3 சிக் தான் நமக்கு கிடச்சிச்சு. 3மே ஃபீமேல்ஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அந்த 3 அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கிளச்சில் வேறு பேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அடுத்த கிளச் விடும்போது ப்ரீட் ஆகும்போது உள்ளதில் மீதி உள்ள சிக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து இப்போ மொத்தமாக சேர்த்து கொண்டு வந்து வெளியே ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் விட்டுருக்கோம். ஸோ இதில் மொத்தமாக 13 சிக்ஸ் நமக்கு இருக்குது. அதில் ஒரு ஃபீமேல் நான் ஹோல்ட் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். ஒரு ஒயிட் ஃபேஸ் ஃபீமேல் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். ஸோ வேறு எல்லா பேர்ட்ஸுமே சேலுக்கு தான். ஸோ 13 பேர்ட்ஸ், அப்போது 12 பேர்ட்ஸ் வரும். 12 பேர்ட்ஸில் உங்களுக்கு 5 பேர்ஸ் இருக்குது. அதாவது 5 மேல்ஸ் அண்ட் 5 ஃபீமேல்ஸ் இருக்குது. அண்ட் 2 ஃபீமேல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்ச் வெரைட்டிலேருந்து பார்க்கலாம். பேட்சில் வந்து நம்மகிட்ட வந்து லூட்டினோ ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு பேட்ச் பேர்ல் இருக்குது, ஒரு கிரே பேர்ட் இருக்குது. ஸோ இப்படி 3 பேர்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து லூட்டினோவும் பேர்லும் பேட்ச் பேர்லும் ஃபீமேல்ஸு, கிரே மட்டும் மேலு. ஸோ இது பேட்ச் வெரைட்டியில் உள்ளது. அதுக்கப்புறம் அல்பினோஸில் வந்து நமக்கு 2 மேல் இருக்குது, 4 ஃபீமேல் இருக்குது அல்பினோஸில். அதுக்கப்புறம் ஒயிட் ஃபேஸ் பேர்லில் வந்து 2 பேர்ட் இருக்குது, 2மே மேலு. ஒயிட் ஃபேஸ் பேர்ல் 2மே மேலு. அதுக்கப்புறம் நமக்கு ஒயிட் ஃபேஸில் வந்து ஒரு ஃபீமேல் இருக்குது. அதாவது மொத்தமாக 2 ஒயிட் ஃபேஸ் இருக்கும். அதில் ஒரு ஃபீமேல் நான் ஹோல்ட் பண்ணுறேன், இன்னொரு ஃபீமேல் வந்து சேலுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபீமேல்ஸ் வந்து போன பேட்சில் உள்ளது எல்லாத்துக்கும் வந்து மேபி ஒரு 6 to 7 months அந்த ரேஞ்ச் இருக்கும். வேறு எல்லா பேர்ட்ஸுமே 4 to 5 months. அதாவது கிளச்சு நெஸ்ட் அவுட் ஆகி ஒரு 2 or 3 வீக்ஸில் நம்ம வெளியே விட்டு ஒரு 2 weeks ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் இருந்து அப்படி ஒரு அரௌண்ட் 4 to 5 months அந்த ஸ்டேஜில் உள்ள பேர்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ பேராக எடுக்கணும்னு உள்ளவங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் ப்ரைஸ் வந்து நான் சொல்லலை. ஸோ ப்ரைஸ் வந்து தேவையுள்ளவங்க நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ப்ரீடருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த சென்ஸ் ஒவ்வொரு ப்ரீடரும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுப்பாங்க. இப்போ ஷாப் கீப்பர்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் வச்சுப்பாங்க. ஒவ்வொரு ஷாப்புக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரைஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல காய்ஸ். ஸோ வேணும் உள்ளவங்க ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எல்லாத்துக்குமே டீட்டெயிலான ப்ரைஸ் லிஸ்ட், அதாவது எல்லா பேர்ட்ஸுமே தனித்தனி ரேட்டாக தான் இருக்கும். இப்போ பேட்ச்சு லூட்டினோஸ் தனி ரேட் இருக்கும், ஒயிட் ஃபேஸ் பேர்ல்ஸ் ஒயிட் ஃபேஸ் தனி ரேட் இருக்கும், அல்பினோஸ் தனி ரேட் இருக்கும். ஸோ ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, பேர்ட்ஸ் வேணும் உள்ளவங்க யாருனாலும் நமக்கு மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிளியர் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ ப்ரைஸ் நான் வந்து இதில் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ வேணும் உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ், டிஎன்ஏ ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக அனுப்பி தருவேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாசிபிள் கைஸ். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்போவுமே. இப்போ வேணும் உள்ளவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது அதனால் யார் சும்மா நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது என்னோடய பேர்ட்ஸோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம்.
ஸோ ஒரு நார்மலாக ஒரு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் கேட்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ யாருமே அதை வந்து ஒரு இதாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பேர்டு வாங்குறோன்னா நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். இப்போ 1000 ருபீஸ் தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நான் 1000 வச்சுருப்பேன். ஸோ ப்ரைஸை கேட்டு அது 1500 சொன்னால் சரி, 1000 சொன்னால் வாங்க போகிறோம். 1500னா நம்ம பட்ஜெட் அது கிடையாது, நம்ம வாங்காமல் இருக்க போகிறோம். ஸோ என்கொயரி பண்ணுறது தப்பே கிடையாது. நானுமே நிறைய பேருக்கு என்கொயரி பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையுமே பர்சனலாக போய் நான் சும்மா சாதாரணமாக ப்ரைஸ் கேட்பேன் எல்லாத்தையுமே. ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸில் இருந்துச்சுன்னா நம்ம வாங்குவோம். ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் ப்ரைஸ் கேட்டுட்டு போகாமல் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணாமல் இருந்தால் ஏதாவது நினச்சிப்போம், அப்படியெல்லாம் யாருமே எதுவுமே நினைக்க வேணாம். ஃபீல் ஃப்ரீ டு மெசேஜ். ப்ரைஸ் வந்து ஓப்பனாக வீடியோவில் சொல்லலை. வேணும் உள்ளவங்க நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் க்ளீனாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், அப்போது அவ்வளோதான். டோட்டலாக 12 பேர்ட்ஸ் சேலுக்கு இருக்குது. டோட்டலாக 13 சிக்ஸ் இருந்து அதில் 12 பேர்ட்ஸ் சேலுக்கு இருக்குது. 2 ஃபீமேல்ஸ் எக்ஸ்ட்ரா அண்ட் 5 பேரில் வந்து 5 மேல் வந்து 2 அல்பினோ மேலு, 2 ஒயிட் ஃபேஸ் பேர்ல் மேலு, அப்புறம் ஒரு பேட்ச் கிரே மேலு. இந்த 5 மேல்ஸு. ஃபீமேல்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா 4 அல்பினோ ஃபீமேல்ஸு, அதுக்கப்புறம் 2 இது லூட்டினோ ஃபீமேல் 1, பேட்ச் பேர்ல் ஃபீமேல் 1, அப்புறம் ஒரு ஒயிட் ஃபேஸ் ஃபீமேல் 1ன்னு மொத்தம் 6 தானே? ஆமாம், 6 ஃபீமேல்ஸ் நினைக்கிறேன். 6ல் 7 ஃபீமேல்ஸு. ஸோ மொத்தம் 7 ஃபீமேல்ஸ். ஸோ டோட்டலாக 12 பேர்ட்ஸ் சேலுக்கு இருக்குது. 2 ஃபீமேல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஃபீமேல்ஸ் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு பேரா வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வேணும்னவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.